நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நேரத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆவியானவர் ஒரு விசேஷித்த செய்தியை கூற சித்தமுள்ளவராகி இருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேச. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் வேதத்துள்ள அதிசயங்களையும் மகத்துவங்களையும் காணும்படி கண்களை திறந்தரலும் நீர் எங்களோடு கூட பேசும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பர்சத்தில் வீற்றிருக்கிறார். ஈஸ்டர் பண்டிகை நாம் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குரிய கிருபைகளை கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறலுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், மரித்தார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வெற்றி முழக்கம் இட்டார். இப்பொழுது ஆண்டவர் பிதாவின் வலது பர்சத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி நம்மளுக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி. என்ன அடிச்சுவடு? அவர் சிலுவையில் சகித்தார். ஆண்டவர் அதை நினைவு கூற சொல்றார். நான் சிலுவையில் நான் சகித்தேன்ல, என் பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் ஏன் சகிக்கக்கூடாது? ஏன் முறுமுறுக்கிறீங்க? ஏன் பழி வாங்குங்கிறீங்க? ஏன் உங்கள் இதயத்தில் கசப்பு, பொறாமை, எரிச்செல்லாம் வருது? ஏன் கோபம் வருகிறது? எல்லாத்தையும் சகிங்கள் என்று இங்கே நம்மளுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். எதை சகிக்கணுமா? அவமானத்தை எண்ணாமல். அவமானத்தை சகிங்க. உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்களா, அதை சகிங்க. அந்த அவமானத்தெல்லாம் பொருட்டாக எண்ணாதீங்க. 3ஆம் வசனத்தில் அங்கு என்ன வார்க்கிறோம்? பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்கள், அநியாயங்கள். அவமானத்தை சகித்தாரு, அநியாயத்தை சகித்தார். பாருங்களேன், போன வாரம் 2 வாரத்துக்கு முந்தைய தான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடணும். அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கெல்லாம் நம்ம தியானித்தோம். வியாழன் நைட்டு பிடிபட்டார். நைட்டோட நைட்டோ அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது அங்கு மிங்குமாக அலக்களிக்கப்பட்டு நைட்டோட நைட்டாக குற்றம் சுமத்தி அவர் அடித்து, வாரினால் அடித்து, முள்முடி பின்னி, நைட்டோட நைட்டோ தீர்ப்பு. மறுநாள் காலையில் அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. இதெல்லாம் அநியாயம்தான். எங்கே யாருக்கோட நைட்டோட நைட்டோ நடந்திருக்கு பாருங்களேன். அப்போ எல்லாம் அநியாயம் தெரியுது. அப்போ ஆண்டவர் ஏதாவது வாயை திறந்தாரா? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்கிற சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். அவர் எல்லாத்தையும் சகித்தது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே. அவர் வாயை தரவாமல் இருந்து எல்லாத்தையும் சகித்ததுனால அவர் நம்மகிட்டையும் அந்த சகிப்புத்தன்மையை எதிர்பார்க்கிறார். யாராவது உங்களுக்கு அநியாயமாக ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்கள் சகிங்க. உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா சகிங்க. ஏன்னா நான் சகிக்கலையா? அந்த சகிப்புத்தன்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு காரியத்தை தெளிவாக வேதம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? தப்பு பண்ணி அடிக்கப்பட்டீங்கன்னா அதில் ஒன்றும் கிடையாதான், ஒரு பலனும் கிடையாதான்.
நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்குமா. நீங்கள் நன்மை செய்து பாடுபடுறீங்களா, பொறுமையோடு சகிங்க, அதில் பலன் உண்டு. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து பின்வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பயமுறுத்தல, இன்னும் 3வது நாள் தான் உயிரோடு இருந்திருப்பேன், உங்களை என்ன செய்கிறேன்னு பாரு, நான் நினச்சேன்னா 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவதூதர்களை வச்சு உங்களெல்லாம் போட்டு தள்ள முடியும், பயமுறுத்துறார. அவரெல்லாம் பயமுறுத்தலை. பாருங்களேன், பழைய ஏற்பாடில் ஒரு தேவதூதன் 124,000 பேரை சங்கரித்தான. அப்போனா 12 லேகியோன், ஒரு லேகியோனா 6,000 குவான்டிட்டி. அப்போனா 12 லேகியோன்னா பாருங்கள் எத்தனை ஆயிரம் தேவதூதர்கள். நான் இறக்கணுன்னா போதும், பிதாட்ட சொன்னால் 1 நிமிஷம் வந்து உங்களெல்லாம் பசுமமாக்கிடுவார். ஆனால் அதெல்லாம் செய்யலை, அவர் சகித்தார். என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதென்றால் என் ஊழியர்களே போராடி இருப்பார்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியர்கள் 2ல் 1 பார்த்துருப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் செய்யலை. ஏன்? அவர் எல்லாவற்றையும் சகித்தார். நான் சகித்தேன்ல, நீங்களும் சகிங்க. நான் யாரையும் வையிலையே, ஏன்டா என்ன அடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன், வா இன்னும் ஒரு 3 நாள் தான், நான் உயிரோடு வந்தோன்னா வேலை உன்னை தான் நான் போட்டு தருவேன் அப்படின்னு என்னமோ சொன்னாரா. யாரையும் வையலை, யாரையும் பயமுறுத்தலை, எல்லாம் மன்னித்தார், எல்லாத்தையும் சகித்தார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் அதை செய்ய? ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் சகித்தேன்ல, நான் பொறுமையாக இருந்தேன்ல, என் பிள்ளையாகிய நீயும் இரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரை ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? அநியாயத்தை சகிங்க, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுங்க. உன் கூட சேர்ந்ததுனால எனக்கு இவ்வளவு நஷ்டம், உன் கூட வந்ததுனால இவ்வளவு நஷ்டம். ஆண்டவர் சொல்ல, அந்த நஷ்டத்தை பொறுத்துக்கோ, அநியாயத்தை சகித்துக்கோ. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வட்டி முதலும் சேர்த்து வாங்குறோம். ஒன்னால தான் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ்வளோத்தையும் திருப்பி கொடுத்துருக்கணும். ஆண்டவர் அப்படி சொல்லாத, அப்படி பேசாத, அநியாயத்தை சகித்துக்கொள், நஷ்டத்தை பொறுத்துக்கொள் என்று 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக உபத்திரங்களின் மூலமாக தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ நம்மளுக்கு ஒரு உபத்திரம் வருதா, சகிங்க. ஒருத்தரை கவனிக்கிறதுனால, உங்கள் அத்தை மாமாவை கவனிக்கிறதுனால, உங்கள் அம்மா அப்பாவை கவனிக்கிறதுனால, உங்கள் அண்ணன் அக்கா பிள்ளைகளை உங்கள் வீட்டில் வச்சு கவனிக்கிறதுனால சில உபத்திரங்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் என்னத்தை செஞ்சேன்னா கேட்க போகிறீங்க. நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து கவனித்தாலும் என்னத்தை கவனிச்சிட்டான்னு தான் சொல்ல போகிறாங்க. அது உலக இயல்பு. என்னை கவனிக்கவே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இங்கே வேதம் நம்மளுக்கு சில உபத்திரங்கள் வரும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பாடுகளை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். பாடு இருக்குமா? நீங்கள் சில நல்ல காரியம் செய்யுங்க, பாடு வரும். சிலவங்க மேலே இரக்கம் பாராட்டி நன்மை செய்யுங்க, பாடு வரத்தான் செய்யும். அப்போ நான் என்ன செய்வோனம்மா, இந்த செஞ்சு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு செய்யாமல் இருக்கிறது பெட்டர், அப்படி தான் நினைப்போம். இவனுக்கு போய் நம்ம செஞ்சோம் பாரு, இவனுக்கு செய்யாததுக்கு இந்த ரோட்டில் போகிறதுக்கு கூட செஞ்சுருக்கலாம். உடனே அவங்கள திட்டுறேன். நன்றி இல்லாதவங்க, விசுவாசம் இல்லாதவங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பொறுமையாக இரு, பாடுகளை சகி, உபத்திரங்களை சகி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில்
தீமையை சகிங்க. எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அது உள்ளியா போகும்பொழுது தான் நம்ம அதால் தாங்க முடியாமல் முறுமுறுக்கிறோம். பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி என்ன பிரயோஜனம், நான் எவ்வளவோ பொறுத்து போகிறேன், எவ்வளவோ சகித்து போகிறேன், எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும்னு நான் அரவணைச்சு போகிறேன். ஆனால் எல்லாரும் என்னை வந்து பாருன்றாங்க, என் தலை மேலே ஏறின்னு ஆடுறாங்க, என்ன செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. சோர்ந்து போகிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்குரிய பலன் உண்டு. வேதம் சொல்லுகிறது. எல்லாம் இருக்க தான் செய்யும். உலகம் உங்களை பகைக்கும். ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, அதனால் உலகம் பகைக்கும். எவ்வளோ நன்மை செஞ்சாலும் சரி, ஒன்றும் வேண்டாம். நீங்கள் தெருவை தூருங்க, உடனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், இன்னும் எலெக்ஷனில் நீக்க போறியாக்கா, நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியாக்கா, எங்கே நின்று பார்த்துருவோம். என்னங்க ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய விட மாட்டாங்க. நீ நன்மை செஞ்சு நல்ல பேர் வாங்கிடலாம் நினைக்கிறியா, செய்ய விட மாட்டாங்க. ஊரோட ஒத்துப்போ, கண்டும் காணாத மாதிரி இருது, அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லவன் போல் வீரவசனம் பேசுனீங்கன்னா உங்களை தான் குற்றவாளி என்று சொல்லி உங்களை வம்பலை மாட்டி விடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, உலகம் நம்மளை பகைக்க தான் செய்யும். நீங்கள் நன்மை செஞ்சாலும், எவ்வளோ தான் பொறுத்து போனாலும், எவ்வளோ தான் சகித்து போனாலும், எல்லாரும் வேணும்னு விட்டு கொடுத்து பொறுத்து போயிருந்தாலும் உலகம் உங்களை பகைக்க தான் செய்யும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்கும். அப்போ அது நிமித்தம் வருகின்ற உபத்திரங்கள், அது மீதி நிமித்தம் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். என்றால் நான் சகித்தேன் அல்லவா. எபிரேயர் 12:7 நீங்கள் வாசிப்பித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சிட்சையை நாம் சகிக்கணுமா. நல்லா கவனித்து பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு சிறு தப்பு செஞ்சால் உடனே ஆண்டவருடைய சிட்சை. ஏன் நம்மளுக்கு சிட்சை? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமிழிடத்தில் அன்பு கூறுகிறவனை சிட்சிக்கிறார். ஏன்னா நம்ம கெட்டு போகக்கூடாது, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு. நீங்கள் கிளாஸில் டீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மக்கா படிக்கிற பையங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் நல்லா படிக்கிறவனை தான் அதை படி இதை படி, ஏன் படிக்கல, அது இதுன்னு பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள ரொம்ப நோட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, உனக்கு திறமை இருக்குது, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரலாம், நீ சென்டம் எடுக்கலாம். அப்போ அதுபோல தான் பிசாசும் அப்படி தான். யார் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சோதிப்பான், ஆண்டவரும் அனுமதிப்பார். நீ என்கிட்ட உண்மையிலே விசுவாசமாக இருக்கிறாயா, உண்மையிலே என்கிட்ட அன்பாக இருக்கிறாயா, பிசாசு சோதிப்பதற்கு இடம் கொடுப்பான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். உண்மையிலே ஆபிரகாம் என் மேலே அன்பாக இருக்கிறானா இல்லையா? ஏன்னா 100 வருஷம் கழித்து குழந்தை பிறக்குது. ஈசாக்கா நடக்க விட மாட்டாங்களாம். எலியேசரும் ஆபிரகாமும் தூக்கி வச்சு அவன் மேலே ரொம்ப அன்பு பாசம். அப்போ ஆண்டவர் உண்மையிலேயே ஆபிரகாம் என் மேலே அன்பு வைக்கிறானா, தன் ஏக புதல்வன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு மேலே அன்பு வைக்கிறானா, அங்கே அவனுக்கு ஒரு டெஸ்ட். அதில் ஆபிரகாம் ஜெயிச்சிட்றான். உன்னைத்தான் அவனுக்கு அபரிவில்லாத ஆசீர்வாதங்கள் வருகிறது. ஆபிரகாமே, இன்னும் தகப்பனே, இதோ அடியே ஓ மகனை மோரியா மலையில் பலியிடு. எஸ், ஒய்ஃப்டின்னு சொல்லலாம், மகன்ட்டின்னு சொல்லிட்டேன். மறுநாள் பெட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு டெஸ்ட் வச்சேன், அதில் அவன் ஜெயிச்சிட்டான். யோபுக்கும் ஒரு டெஸ்ட்டு. ஆண்டவர் சாத்தானை பார்த்த, என் தாசனாகிய யோபின் மீது கண்ணை வைத்தோயோ, நீர் தான் வேலையடிச்சு பாதுகாத்துருக்கீர்ல, நீர் அவனை தொட உம்மை தூசிப்பான். சரி தொட்டுப்பாரு, அவன் ஏன் பிள்ளை மறுதளிக்க மாட்டான். உடனே பிள்ளைகள்லாம் செத்து போகிறாங்க, வேலைக்காரிகள், ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ பார்த்தியா, என் பிள்ளை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எவ்வளோ சாட்சியாக இருக்கான். அது எவன் கூட தான் செய்வான். அவன் சரீரத்தை தொட தூசிக்கிறான். தொட்டுப்பாரு, என் பிள்ளை ஒன்றும் செய்ய மாட்டான். ஜீவனை மட்டும் தொடாத.
அப்பவும் பாருங்க, ஒய்ஃபு சொல்ற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் பைத்தியக்காரி போல நீ பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த டயத்திலையும் பாருங்க, பிசாசு வெட்கப்பட்டான். என் பிள்ளை யோபு எப்படி இருந்தான் பத்தியா? அந்த உபத்திரங்கள் மத்தியிலையும் எல்லாத்தையும் இழந்து வியாதிகள் மத்தியிலும் நண்பர்களுக்காக வேண்டுதல் பண்ணுறான். பார்த்தீங்களா? நம்ம ஜெய்வமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன அகர்மம் செஞ்சேன், ஏன் எனக்கு ஏன் 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 இதைத்தான் கேட்பான். அவன் ஏன்னு கேட்டானா? அந்த டயத்திலேயே நண்பர்களுக்காக ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனை ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம உபதேசிக்கிறோம், கேட்குறோம், எல்லாம் ரைட்டு. நம்ம வாழ்க்கையில் ஒன்று வரும் பொழுது நாம் முறுமுறுக்கிறோமா? ஆண்டவரை தூஷிக்கிறோமா? ஆண்டவரை பார்த்து ஏன் என்ற கேள்வி கேட்குறோமா? இங்கு யோபு இவங்கெல்லாம் அதெல்லாம் செய்யவே இல்லை. அப்போ ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அதான் யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை, யோசேப்புக்கு சோதனை, யோபுக்கு ஒரு சோதனை. அந்த சோதனையிலெல்லாம் அவங்க ஜெயித்தாங்க அல்லவா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியலில் எத்தனை பேர் எல்லாம் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இன்னைக்கும் நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நாம் முறுமுறுக்கிறோமா, தூசிக்கிறோமா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், உபத்திரமாக இருந்தாலும், சிக்ஷையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அநியாயம் வந்தாலும், அக்கிரமம் நடந்தாலும் பொறுமையோடு சகிங்க. உங்களால் முடியாட்டி அவரை நோக்கி பாருங்க. அதை தாங்குவதற்கு, அதை ஃபேஸ் பண்ணுவதற்குரிய பலனை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையிலே நீர் சகித்தீர், எதெல்லாம் சகித்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். நாங்களும் சுவாமி முறுமுறுக்காதபடி எங்களுக்கு நீர் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தீராப்பா. அதிலே நடக்க எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். இந்த நாளிலும் நாங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுதோ, அநியாயமாய் பாடுபடும் பொழுதோ, அநியாயத்தை சகித்து கொள்ள, உபத்திரங்களை சகிக்க, பாடுகளை சகிக்க, தீமையை சகிக்க, சிக்ஷையை சகிக்க, சோதனையை சகிக்க எங்களுக்கு நீர் பலனை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரம் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.